ஹரே கிருஷ்ணா. இந்த ஜீவன் கர்மா செய்யறப்போ நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம செஞ்சா அற வழியில தர்மத்தோட வழியில காரியங்களை செய்யும். அப்படி நல்ல காரியங்கள் செய்ய செய்ய நம்ம புத்தி மனம் சுத்தமாகும், அன்பு அதிகமாகும், அகங்காரம் படிப்படியா குறையும், சாந்தி நிம்மதி கிடைக்கும். இது நம்ம கர்மாக்களால விளைகிற பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட ஆரம்பிக்கும். பகவான் இன்னும் அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவமான ஆத்ம வித்தைய உணர்ந்து நீ கர்மா செய். அப்படி செஞ்சா அத கொஞ்சமா செஞ்சா கூட அதோட பலன் வீண் போகாது. நீ எவ்வளவு கொஞ்சமா செஞ்சாலும் அது அப்படியே உன் ஜீவாத்மாவோட நிரந்தரமா நிலைச்சிருக்கும். அப்படிப்பட்ட கர்மா உன்னை பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து காப்பாத்தும். அந்த கர்மா உனக்கு எதிர்வினைகளை உண்டாக்காதுன்னு சொல்றார். பகவான் இப்படி சொல்றது என்ன? கர்மாவை முழுசா செய்யலனாலும் அதோட பலன் நிற்கும்னு சொல்றாரே. நாம 10% கர்மாவை இந்த ஞானத்தோட செஞ்சாலும் அதோட பலன் அடுத்த ஜென்மத்திலையும் அது நம்ம விட்டு போகாதுன்னு சொல்றார். பகவான் பலன்னு சொல்றது இந்த இடத்துல மெட்டீரியலிஸ்டிக்கான பணம், பேர், புகழ், அந்தஸ்து, வெற்றி, தோல்வி இந்த பலன்களை பத்தி கிடையாது. அது ஆன்மீக பலன். ஹரே கிருஷ்ணா.